ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி? இன்றைக்கி வந்து நம்மளுக்கு பம்பரு. இன்றைக்கி வந்து 2 மணிக்கு கொடுக்கல், 3 மணி இல்லை, ஓகேவா? 2 மணிக்கு தான். இப்போ நம்ம கெஸ்ஸிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரிசல்ட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதில் ஒரு சின்ன க்ளூவாக என்ன சொல்லலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நான் வந்து நேற்று எங்கே எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 956ன்னு இங்கே இருக்குது. அதாவது 956 இங்கே இருக்குது, அதுக்கு வந்து 332 இருக்குது, இங்கே 083 இருக்குது. இதை கணக்கில் வச்சுங்கன்னு நான் சொல்லியும் போது தான் இவன் எங்கேருந்து அந்த ரிசல்ட் எடுத்துருக்கான் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 956க்கு நான் நல்லா பாருங்கள், ஜஸ்ட் இதுக்கு பக்கத்துலேயே தான் நண்பர்கள் எடுத்திருக்கேன். இவங்க 956க்கு நான் வந்து 332 கணக்கில் எடுங்க, அதே மாதிரி 083 கணக்கில் எடுங்கன்னு நான் சொல்லும்போது இவன் இங்கே இருக்கிற 956 அப்படிங்கும்போது இந்த இடத்துல 334 அப்படின்னு வந்திருக்கு. அதில் இங்கே இருக்கிற பிசி அப்படியே எடுத்துட்டான் பாருங்க. 956ல் 334ல் இந்த 34 வந்து அப்படியே பிசியில் பாஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து இது இதே மாதிரியே பாஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் டவுட்டு தான். இன்றைக்கி வந்து இதே மாதிரி இவன் வைப்பானா அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் சந்தேகம்தான். அதுபடி இங்கே பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து பிசி மட்டும் அப்படின்னு கணக்கு எடுத்தோன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி இந்த 34க்கு பக்கத்தில் இங்கே 96 இருக்குது, 97 இருக்குது. அப்படிங்கும்போது 34 சென்டராக இருக்கும்போது 96, 97 இருக்கும்போது இந்த 2 நம்பரில் ஒரு நம்பர் வரும். அப்போ 96, 97 பிசியில் வச்சுங்க. 96, 97 ஓகேவா, பிசியில் வச்சுங்க. அப்போ வந்து இந்த 96, 97 அப்படிங்கிறத பிசியில் நீங்கள் எடுத்துங்க. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 034 அப்படின்னு இருக்கு. அப்படிங்கும்போது 0க்கு 2 அப்படிங்கும்போது 1க்கு 3. ஸோ அப்போ வந்து 310 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு வச்சுங்க. சரி, இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இப்படி கூட எடுக்கலாம். ஆனால் ஒரு சில நாள் தான் அதில் உட்காருது, ஒரு சில நாள் உட்கார மாட்டேங்குது. இருந்தாலும் உங்களுக்கு ஜஸ்ட்டு சொல்கிறேன், அந்த 34க்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 24, 29 இருக்குது, ஓகேவா? ஸோ இதையே உங்கள் கெஸ்ஸிங்கில் தான் எடுத்துங்க. அதே மாதிரி 134, 3134 இந்த 3134க்கும் 1411க்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை. மாறி மாறி தான் இருக்குது, ஜஸ்ட்டு சிம்லேராக தான் இருக்குது ரிசல்ட்டு, ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்மளுக்கு இன்றைக்கி பம்பரில் லாஸ்ட்டாக இவன் அடித்த ரிசல்ட் நம்பர் 3715. நம்மளுக்கு நேற்று வந்த ரிசல்ட் என்னமோ 31, 34. இந்த 2 நம்பரை மேட்ச் பண்ணி தான் நம்ம கெஸ்ஸிங் எடுக்க போகிறோம். சரியா? நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி 310 உங்கள் கணக்கில் வச்சுங்க. நான் வந்து இடையில உங்களுக்கு சொன்னது 310 கணக்கில் வச்சுங்க. பிசியில் 96, 97 கணக்கில் வச்சுங்க, ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி வர இந்த விஷு பம்பர் வந்து இந்த சார்ட்லேருந்தே எடுக்க போகிறானா, இல்லை அதாவது பம்பர் சார்ட்டை வச்சு எடுக்க போகிறாங்கிறது தான் தெரில. அதனால் இந்த செட்லேருந்து நான் கொடுக்குறது உங்களுக்கு வந்து 310, 96, 97. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசியில் இந்த நம்பருக்கு நோட் பண்ணிங்க, 746498. இது எல்லாமே பிசியில் ட்ரை பண்ணுங்கள். பிசியை நான் செப்பரேட்டாக உங்களுக்கு கொடுத்துட்றேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தாலும் எடுத்துங்க, ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த மாதிரி இந்த கெஸ்ஸிங் வந்து 3715 லாஸ்ட்டாக இவன் அடித்த ரிசல்ட்டோட இது நம்பரு தான் 3175 அப்படி சொல்லிட்டு அடிச்சிருக்கு. ஸோ 3175 அப்படிங்கும்போது நம்ம பம்பர் சார்ட்டை பார்ப்போம். இந்த பம்பர் சார்ட்டை ஒரு தடவை பாருங்களேன். ஏற்கனவே அடித்தது 7132,
அதுக்கு அப்படியே 3715 அப்படின்னு அடிச்சுக்கலாம். ஸோ இதுபடி நம்ம மேட்ச் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வந்து 7க்கு 3 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 3க்கு என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம பவர் சார்ட்டை வச்சு எடுத்து பார்த்தா, ஏன்னா இன்றைக்கி வந்து ஒன்று அந்த மந்த்லி சார்ட்டை வச்சு அடிக்கணும், இல்லை இந்த பம்பர் சார்ட்டை வச்சு அடிக்கணும், அவ்வளோதான். ஸோ 7க்கு 3 அப்படிங்கும்போது 3க்கு 5, 1க்கு 7 அப்படிங்கும்போது 7க்கு 3, 3க்கு 1 அப்படிங்கும்போது 1க்கு வந்து 9, 2க்கு 5 அப்படிங்கும்போது 5க்கு 8. ஸோ நம்மளுக்கு இந்த கணக்குப்படி பார்த்தா 5398 வருது. ஸோ உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கங்க, சரியா? 5398 நான் எப்படி எடுத்திருக்கேன்னா, நேற்று வந்த 3134க்கும் 3715க்கும் பம்பர் ரிசல்ட்டு கடைசியாக வந்தது 3715. நேற்று நம்மளுக்கு ஸ்ரீசக்தியில் வந்த ரிசல்ட்டு 3134. ஸோ இது ரெண்டையுமே கம்பேர் பண்ணி தான் நான் எடுத்திருக்கேன். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம், ஓகேவா? சரி, இப்போ இது இல்லாமல் கெஸ்ஸிங் வந்து 3 விதமாக. ஒன்று, இந்த 134 இந்த நெக்ஸ்ட் டே ரிசல்ட்டை வச்சு எடுக்கிறது ஒரு பேட்டர்ன். ரெண்டாவது, இந்த மந்த்லி சார்ட்டை வச்சு எடுக்கிற ஒரு பேட்டர்ன். மூணாவது, நம்மளுக்கு பம்பர் ரிசல்ட்டை வச்சு எடுக்கிற பேட்டர்ன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றது பாருங்கள். 1க்கு 7, 1க்கு 2, 1க்கு 4, 1க்கு 8 அப்படிங்கும்போது இன்றைக்கி வந்து 1க்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, 1க்கு இன்றைக்கி 1க்கு வந்து 3 வைப்பானா அப்படின்றது இந்த கணக்குப்படி பார்த்தா நம்மளுக்கு வந்து 1க்கு வந்து ஒரு வேளை டைரெக்டாக பார்த்தோம்னா 4 பவரில் இருக்குது, அதை வச்சுட்டான். 1க்கு 2 ப்ளஸ் பண்ணிட்டான். 1க்கு 7 அப்படிங்கும்போது 1க்கு 8 நோட் பண்ணிங்க. 3க்கு 2, 3க்கு 2, 3க்கு 3, 3க்கு 6 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இறக்கி, இதில் பார்த்தீங்கன்னா அதே நம்பரு, இதில் பார்த்தீங்கன்னா பவரு, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி வந்து 3 + 1 4 வச்சாலும் வைக்கலாம். 84. சி போல் 4க்கு 9, 3, 7, 1 அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு 4க்கு எனக்கு தெரிஞ்சு 1க்கு 4 திருப்பி இறக்குவான்ற மாதிரி தோணுது. அப்போ 844. ஓகேவா? உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துங்க. 3 விதமாக உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன், பாருங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி மேட்ச் ஆகுதோ பார்த்துங்க. ஸோ ஃபைனலாக இப்போ நம்ம எடுத்து கொடுக்குறது எப்படி அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட பிசி சொல்லிட்டேன். ஸோ 310, 398, 844 இவ்வளோ தான் நான் எடுத்திருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் எடுத்துங்க, சரியா? ஓகே, அடுத்தது ஏபிஎஸ்சி பிசியை பொறுத்த வரைக்கும் பிசி நான் தனியாக கொடுத்துட்டேன், அதை நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணிக்க வேண்டியதான். ஏபிஎஸ்சி பிசியை பொறுத்த வரைக்கும் 30, 31, 10, 35, 39, 98 ஓகேவா? இது வந்து ஏபிஎஸ்சி பிசியில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகே? அதே மாதிரி 9697 பிசியில் பர்டிகுலராக கொடுத்துட்டேன், அதையும் நீங்கள் கணக்கில் எடுத்துங்க. 9697 ஓகேவா? 9697, 98 அப்படிங்கிற மாதிரி வருது. இது ஏபிஎஸ்சி பிசியில் கணக்காக வருது. இதை பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதோ பார்த்து எடுத்துங்க, ஓகேவா? அடுத்தது ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து 3 வருது, 0 வருது, 9 வருது. உங்கள் கெஸ்ஸிங்கில் எடுத்துங்க. 9 அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வேளை நம்மளுக்கு வந்து 1க்கு 7, 3க்கு 7, 4க்கு 7 இருக்கிறதுனால 7 வந்து காமனாக இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் சப்போர்ட்டு தான். இதுவும் உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம், சரியா? 3, 0, 9, 7 கணக்கில் வந்தால் பாருங்கள், ஓகேவா? இல்லை இதெல்லாம் இல்லை, எனக்கு வந்து மிஷின் நம்பர் வந்தோன்னே எனக்கு கெஸ்ஸிங் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து அதுக்கு 200 சார்ஜ் பண்ணுறேன். இதுதான் அந்த நம்பர். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் பாருங்கள், இல்லை மிஷின் நம்பர் வந்தோன்னே எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இதுக்கு வந்து நான் 200 சார்ஜ் பண்ணுறேன். விருப்பம் இருக்கிற நண்பர்கள் மட்டும் எனக்கு 1:30க்கு
ஹை மெசேஜ் அனுப்பிட்டு ஜிபே அனுப்பிவிடுங்க, கெஸ்ஸிங் அனுப்புகிறேன். அதுவும் இன்றைக்கி மட்டும்தான், நார்மல் டேஸில் நான் இது பண்ண மாட்டேன். ஏன்னா பம்பர் கொஞ்சம் நம்மளுக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது, பார்ப்போம். இதுதான் விஷயம் நண்பர்களே, வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் கணக்கில் வந்தால் பாருங்கள், மிஷின் நம்பர் வச்சுலாம் இல்லை, ஒரு வேளை மிஷின் நம்பர் வச்சு வருமோ அப்படிங்கிற மாதிரி எதுவாக இருந்தால் நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து ஜிபே பண்ணிவிட்டு எனக்கு ஹை மெசேஜ் அனுப்பினீங்கன்னா 1:30 மணிக்கு அனுப்பினா 1:45 உங்களுக்கு அனுப்பி விட்ருவோம். இன்றைக்கி 2 மணிக்கு ட்ரா ரிசல்ட். ஓகேவா? அவ்வளோதான் நண்பர்களே. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஓகேவா? நான் கொடுக்குற தகவல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெற்றியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.